வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஸ்வீட் அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி மாவு வச்சு தான் நம்ம செஞ்சுருப்போம். இந்த மாவுலேயும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான இந்த வீட் ஃப்ளோர் அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 3/4 கப் அளவு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த பொடிச்சு வச்சுருந்த வெல்லம், பாகு வெல்லம் தான் இது. இதை அதில் போட்டுட்டு நல்லா கரைய விட்டுலாங்க. நல்லா கொதித்து கரைஞ்சதும் வடிகட்டிட்டு திரும்பவும் நம்ம இதை கொதிக்க விடணும். இப்போ இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். மேலே கல் மண் இதெல்லாம் போக நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. இப்போ அதே பேன் நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். இது லைட்டாக இப்படி கொதி வரட்டோங்க. கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு இது மேலே அப்படியே தூவிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம கரண்டியில் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா சுருண்டு வர வரைக்கும் கலந்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகு எல்லா மாவுலேயும் நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் எடுத்து இறக்கி வச்சிடலாங்க. இறக்கி மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மாவுலாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஒட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சமாக ஆயில் கையில் தடவிட்டு நல்லா இது போல் பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா இடமும் இந்த ஏலக்காயும் நல்லா படுற மாதிரி நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ எல்லாம் கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு மாவு எடுத்துகிட்டு உருட்டி வச்சுக்கலாங்க. ஒட்டுச்சுன்னா நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் இல்லை நெய் சேர்த்து தடவிட்டு நல்லா இது போல் உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா நம்ம நார்மலாக பண்ணுற அரிசி மாவில் பண்ணுற அதிரசம் மாதிரியே இருந்ததுங்க. நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டேஸ்ட்லேயே அருமையாக வந்தது. இப்போ எல்லா மாவையும் இது போல் உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு இலை இல்லைன்னா பாலித்தீன் ஷீட் இருந்தால் நம்ம அதை கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. அது மேலே அப்படியே எண்ணெய் தடவிட்டு நெய் கொஞ்சமாக எடுத்து தடவிட்டு இந்த ஒரு உருண்டையும் கொஞ்சம் திக்காக தட்டிக்கலாங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமலேயும் கொஞ்சம் திக்காக தட்டிக்கலாம். நான் இது ரொம்ப சின்னதாக தான் தட்டியிருந்தேங்க. சின்ன உருண்டையாக தான் எடுத்திருந்தேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம இது ஈஸியாக இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். நம்ம அரிசி மாவு மாதிரி இதில் ஊற வச்சு எதுவும் பண்ண தேவையில்லைங்க. ரொம்ப நல்லா அதே டேஸ்ட்லேயே ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலே அப்படியே உப்பி வருங்க. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துட்டு நல்லா செவந்த பிறகு எண்ணெயை வடிய விட்டுட்டு நம்ம எடுத்துடலாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு பாருங்கள்.
இந்த அதிரசம் நம்ம அரிசி மாவில் பண்ணுற அதிரசம் கலர்லேயே வந்திருக்கு. வடிய விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இது போல் நம்ம எல்லா அதிரசமும் சுட்டு எடுத்துக்கலாங்க. இதில் நான் 2 போட்டுக்கலாம், இல்லை 3 தட்டி போட்டு நம்ம சுட்டு எடுக்கலாங்க. அருமையான இந்த அதிரசம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிரசம் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா நம்ம இது போல் குயிக்காக ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. 1 கப் நம்ம கோதுமை மாவு வீட்டில் இருந்ததுன்னா போதும் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு. வெல்லமும் கொஞ்சம் இருந்தால் போதுங்க, நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது போல் நம்ம எல்லா அதிரசமும் சுட்டு எடுத்துடலாம். இது நல்லா ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படி லைட்டாக அப்படி எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாங்க. அருமையான இந்த வீட் ஃப்ளோர் அதிரசம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.